ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பஞ்சதசியில வித்யாரண்ய முனி எதை விளக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா, மகா வாக்கியம் அப்படின்னா என்னன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். மகா வாக்கியம்ங்கிறது உபனிஷத்துக்களில் வருகின்ற சென்டென்சஸ். சொல்லுப்பா. 42. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ மகா வாக்கியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உபனிஷத்துக்கள் வருகின்ற வாக்கியங்கள் எல்லாமே முக்கியமான வாக்கியங்கள் தான். அதுல ஏன் சிலதுக்கு மட்டும் மகா வாக்கியம்னு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவனும் ஈஸ்வரனுடைய ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு மகா வாக்கியம்னு பேரு. மற்ற வாக்கியங்கள்லாம் முக்கியம் இல்லைங்களா அப்படின்னா, மற்ற வாக்கியங்களை அதை சப்போர்ட் பண்ணும், அதுக்கு பேர் அவாந்தர வாக்கியம்னு பேரு. உபனிஷத்துக்குள்ள 2 டைப் ஆஃப் சென்டென்சஸ். ஒன்னு மகா வாக்கியம், அது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியா சொல்லும். தத்து துவம் அசி ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மகா வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்துல வரக்கூடிய மகா வாக்கியம் தத்து சின்னதுதான், பேரு தான் மகா வாக்கியம். ஆனா அதனுடைய சென்டென்ஸ் சைஸ் பாருங்க. தத்து துவம் அசி அப்படின்னு என்ன அர்த்தம்? தத்துனா இறைவன், துவம் நீ அதுவாக இருக்கிறாய், அசினா இருக்கிறாய், நீ இறைவனாகவே இருக்கிறாய் அப்படிங்கிறது மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தை விளக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் மற்றதெல்லாமே. அதுக்கு பேரே படிச்சிருக்கோம் அவாந்தர வாக்கியம். இவர் என்ன பண்றாரு, அது மகா வாக்கியத்தோட விசாரத்துக்கு தான். அப்ப மகா வாக்கியத்துல 3 பதம் இருக்கு பார்த்தோம். தத்தொன்னு, தொம்மொன்னு, அசி. பதம்னா வேர்ட்ஸ். இதை எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, தத்து பதத்தை சிருஷ்டி முதல்ல விளக்கிட்டாரு. அடுத்தது தொம் பதம், அடுத்தது அசி பதம். அசினா நீ அதுவாக இருக்கிறாய், 2ஐயும் சமன்படுத்துதல். இத மெத்தட்ல தான் அவர் இது வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் தத்பதம் இறைவனை பற்றி சொல்லும் போது, அந்த சிருஷ்டி பத்தி விளக்கும் போது இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அடுத்தது தொம்பதம் விளக்கும் போது, தொம்பதம் தான் எப்பொழுதுமே 2 பதம் இல்லை சொல்லலாம். தத்து இறைவனை பற்றி விளக்குதல்ங்கிறது கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸி. இறைவனை நமக்கு யாருன்னு எதுவும் தெரிய போறது இல்ல, புதுசா கத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அது புரிய வைக்கிறது ஈஸி, புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஆனா அந்த தொம்பதம் நீ நான் குரு நீன்னு சொல்லும்போது நாம என்ன நினைச்சுக்கணும், நான் அகம் அப்படிங்கிற பதம் தான் தொம்பதம். அதனுடைய விசாரம் எப்பவுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் திங். ஏன்னு கேட்டா, இப்ப நமக்கு தொம்பதம் நீ யாருன்னு கேட்டா, நான் யாருங்கிறது எனக்கு தெரியாம இருந்து சாஸ்திரம் சொல்லி கொடுக்க போறது இல்ல. நான் யாருன்னு எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு என்னை பற்றி நான் தப்பாக கணக்கு போடுற அளவுக்கு நான் என்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன், அது தவறா புரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படிங்கும் போது தொம்பத விசாரம் தான் எப்பொழுதுமே அதிகமாகவும், கொஞ்சம் நம்ம அதிகமா சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய பதம் எப்பவுமே தொம்பதம் தான். அந்த தொம்பதம்னா நான் யாருங்கிற பதம். அப்ப அந்த நான் யாருங்கிற பதத்தை விளக்கும் போது அவர் என்னென்ன டெக்னிக், சாஸ்திரம் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுதோ அதைத்தான் இவரு யூஸ் பண்ணாரு. சாஸ்திர உபனிஷத்துக்கள் பஞ்சகோஷ பிரக்ரியா அப்படிங்கிற ஒரு டெக்னிக், அதை இவர் எடுத்தாரு. அவஸ்தாத்ரய சாட்சி அப்படிங்கிற டெக்னிக் இவர் எடுத்து கம்பேர் பண்ணி, நீ ஆத்மாவாக இருக்கிறாய் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணாரு. பஞ்சகோஷ பிரக்ரியா அப்படின்னா என்னன்னா, இந்த உடல் நான் சில சமயம் நான் எடுத்துக்கும் போது அன்னமய கோஷம்னு பேரு. 5 கோஷங்கள், கோஷங்கள்லாம் மறைப்பது. உடல் என்ன பண்ணுது, ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிறதுனால அதுக்கு பேர் அன்னமய கோஷம். சில சமயம் பிராணனை நான் எடுத்துக்கிறதுனால அதுக்கு பேர் பிராணமய கோஷம். அதே மாதிரி மனதை நான் பல சமயம் எடுத்துக்கிறோம், அதுக்கு பேர் மனோமய கோஷம். சில சமயம் புத்தியை நான் எடுத்துக்குவேன், எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுங்க போது அந்த புத்தியை நான் எடுத்துக்கிறேன், அப்ப அதுக்கு பேரு விஞ்ஞானமய கோஷம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு ஆனந்தமய கோஷம். நான் எப்ப நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த ஆனந்தத்தை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு பேர் ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிற இடம்.
இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுல எது ஆத்மாங்கிறது இது அல்ல, இந்த ஆத்மாங்கிறது இந்த கோஷத்தினால் மறைக்கப்பட்டிருக்கு, இந்த கோஷங்கள் ஆத்மா அல்ல, பஞ்ச கோஷங்கள் ஆத்மா அல்ல. இந்த ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம, அதை பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுக்கலாம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரங்கிறது அன்னமய கோஷங்கிறது ஸ்தூல சரீரத்தோட போயிடும். பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இந்த மூணு பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள வந்துடும். அடுத்தது ஆனந்தமய கோஷங்கிறது காரண சரீரத்துக்குள்ள வந்துடும். இந்த மூணு சரீரமாக பார்த்தாலும் சரி, அந்த மூணு சரீரத்தையும் கடந்தது ஆத்மா. இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல, இந்த சூக்ஷ்ம சரீரங்கள் ஆத்மா அல்ல, காரண சரீரம் ஆத்மா அல்ல அப்படின்னு வியதிரிக்தக, இதை கடந்தது அப்படிங்கிற டெக்னிக்கை சாஸ்திரம் யூஸ் பண்றதான் வித்யாரண்ய முனியும் நமக்கு யூஸ் பண்ணி காமிச்சு, ஆத்மாங்கிறது அவர் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாரு, போன கிளாஸ்ல பார்த்தோம். அது அவர் யூஸ் பண்ற, அது சாஸ்திரம் யூஸ் பண்ண டெக்னிக் தான். இந்த பஞ்சகோஷ பிரக்ரியா டெக்னிக்கையும் அவஸ்தாத்ரய சாட்சி மூன்று சரீரம் அந்த டெக்னிக்கையும் எதை வச்சு அவரு மேட்ச் பண்ணாரு? அன்வய வெதிரேக்கம், அன்வய வெதிரேக்கங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, மெத்தடை யூஸ் பண்ணி அவர் நமக்கு புரிய வச்சாரு. அன்வயம்னா தொடர்ந்து இருப்பது, வெதிரேக்கம்னா மாறி மாறி வருவதும் போவதுமாக இருப்பதுன்னு அர்த்தம். ஜெனரல் பார்த்தா அவர் என்ன கொண்டு வந்தாரு? இந்த மூன்று சரீரங்களும் மாறி மாறி அபிமானம். காலையில பாத்தீங்கன்னா இப்ப எந்திரிக்கும் போது ஸ்தூல சரீர அபிமானம், அபிமானம் மாறிக்கிட்டே வருது. கனவு காணும் போது சூக்ஷ்ம சரீர அபிமானத்துக்கு போயிடுறோம். நல்லா தூங்கும் போது சுஷுப்தி அவஸ்தையில காரண சரீர அபிமானத்துக்கு நம்ம போயிடுறோம். ஆனா ஆத்மாங்கிறது என்று மூன்று சரீரத்துல நம்ம அபிமானம் கொண்டாலும் ஆத்மா எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. அது அன்வயம். வெதிரேக்கங்கிறது மாறி மாறி வருவது. அன்வய வெதிரேக்க டெக்னிக் வச்சு எதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? எந்த ஒன்று மாறி மாறி ஆகமாப்பாயி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குதோ அது அனித்தியம். எந்த ஒன்று மாறாமல் எப்பொழுதும் இருக்குதோ அது நித்தியம், சத்தியம். இப்ப அது பானை உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, மண் என்பது மூன்று காலத்திலும், பானை தோன்றுவதற்கு முன்பு இருக்குது, பானை காலத்திலும் இருக்குது, பானை உடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும்போது மண்ணுங்கிறது அந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் அது சத்தியம். பானைங்கிறது மித்தியா, வெறும் தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா பானை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கேட்டகரி மித்தியா அப்படிங்கறத பிரிச்சு, சத்தியம் மித்தியாங்கிறத பிரிச்சு காமிக்கிறதுக்கு அன்வய வெதிரேக்க டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். சாஸ்திரம் யூஸ் பண்ணி அதே மாதிரி வித்யாரையும் நமக்கு யூஸ் பண்ணி நமக்கு அதை புரிய வச்சாரு. அது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சில பேருக்கு நமக்கு புரியல, அபிமானம்ங்கிறது எப்படிங்க மாறி மாறி வருது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒண்ணு வேணாம், நான் குண்டா இருக்கேன், நான் ரொம்ப வெயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்தூல சரீர அபிமானம், இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்ல நான் ரொம்ப சோகமா இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது மனதை நான் எடுத்துக்கிற அபிமானத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது புத்தியை விஞ்ஞானமய கோஷத்துலதான் நம்ம இருக்கிறோம். எல்லாருமே கோஷத்துலதான் இருக்கிறோம். அந்த கோஷத்தை கடந்தது ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? அதே போல மூன்று அவஸ்தைகளையும் கடந்தது. இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல, சூக்ஷ்ம சரீரமும் அவஸ்தை மூன்று, அதாவது அவஸ்தைங்கிறது ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, விழித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நான் அல்ல, தூங்குறவளும் நான் அல்ல. ஏன்னா ஆத்மாங்கிறது என்ன கிடையாது, என்னைக்கு விழித்துட்டு இருக்கிறது. ஆத்மாவுக்கு மூன்று அவஸ்தைகள் கிடையாது. அது எப்போ தூங்குறதும் கிடையாது, விழித்துக் கொள்வதும் கிடையாது, கனவு காண்பது என்பது ஆத்மாவிற்கு கிடையாது. இதெல்லாம் மனதில் வருகின்ற எது ஜாகிரத அவஸ்தைங்கிறது. மனதுக்கு தான் ஜாகிரத அவஸ்தை, விழித்துக் கொண்டு இருக்கும் போது அதுக்கு பேர் ஜாகிரத அவஸ்தை. மனம் பாதி செயல்படும் போது அதுக்கு சொப்பன அவஸ்தை. மனம் கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவ் ஆகும் போது அதுக்கு பேர் சுஷுப்தி அவஸ்தைன்னு பேர். மனதை பொறுத்து தான் இதெல்லாம் மாறுதே தவிர மனதை கடந்திருக்கிற ஆத்மாவில் ஜாகிரத அவஸ்தைன்னு கிடையாது, சொப்பன அவஸ்தையும் கிடையாது. இந்த மாதிரி மூன்று சரீரம், மூன்று அவஸ்தை, மூன்று சரீரம்னா தெரியும், சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரம், அப்புறம் மூன்று அவஸ்தை ஜாகிரத்து சொப்பன சுஷுப்தி. இந்த மூன்று அவஸ்தைகளையும் கடந்தது, பஞ்சகோஷத்தையும் கடந்தது. அதுதான் நீ அப்படிங்கிற விளக்கத்தை தான் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 42. இதை நாம பிரித்து அறிதல், இதுக்கு பேர் தாங்க விவேகம். பஞ்ச கோஷத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டது, மூன்று அவஸ்தைகளிலிருந்து ஆத்மா வேறுபட்டது, மூன்று சரீரத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டதுன்னு பிரித்து அறிதல், அதுக்கு பேர் தாங்க விவேகம். அந்த விவேகத்தை எப்படி பண்ணணும்னா இட் இஸ் நாட் ஈஸிங்கிறத வித்யாரண்ய முனிய அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஒரு நாள்ல ஒரு கிளாஸ்ல கேட்டோன்ன பிரிச்சு அறிஞ்சிட்டேன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அது எவ்வளவு நேக்கா, எவ்வளவு கேர்ஃபுல்லா சாஸ்திரத்தோட உதவியுடன், குருவோட உதவியுடன் தான் நம்ம இதை பிரிச்சு அறிய முடியுமே தவிர தானா பிரிச்சு அறிய முடியாதுங்கிறத ஒரு எடுத்துக்கிறார். அவர் அடுத்து கொடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் முஞ்சா கிராஸ். முஞ்சா
முஞ்சா கிராஸ்ங்கிறது அந்த காலத்துல யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கிராஸ்னா கிராஸ், அந்த கிராஸுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன மெலிசா ஒரு நூல் மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதை பிரிச்சு எடுத்து அவங்க எதுக்கோ யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஆச்சுங்களா. முஞ்சா கிராஸ் அதை பிரித்து எடுத்தல், அந்த நடுவில் இருக்கிற, ஏன்னா கிராஸே நம்ம சின்னது, அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த தண்டை அப்படியே உருவி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா மெத்தடாலஜி பிரகாரம் கரெக்டா பண்ணினா மட்டும்தான் பிரிக்க முடியல. டக்குன்னு ஒடிஞ்சதுன்னா மறுபடியும் உடஞ்சு போன பகுதி உள்ளிருந்து நம்ம உருவ முடியாது. ஸோ அவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம பிரிக்கணுங்கிறக்க அவர் அந்த முஞ்சா கிராஸ இருந்து அந்த தண்டை எப்படி பிரித்து எடுக்குங்கிறது எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணுங்கிறக்க அவர் 42வது ஸ்லோகத்துல உதாரணத்தோட கொடுக்குறாரு. நம்ம 42 பார்க்கலாம். யதா முஞ்சாதி ஷீகைவம், அந்த இடத்துல ஆத்மா யுக்தியா சமுத்ருதஹ ஷரீர த்ரிதயாதீரைஹி பரம் பிரம்மைவ ஜாயதே. யதா எப்படி, யதா முஞ்சாதி ஷீகைவம் ஆத்மா யுக்தியா சமுத்ருதஹ ஷரீர த்ரிதயாதீரைஹி பரம் பிரம்மைவ ஜாயதே. மீனிங் எழுதிக்கணும். யதா எவ்வாறு, முஞ்சாத்து சமஸ்கிருத தமிழ்லையும் முஞ்சாதான். முஞ்சா புல்லில் இருந்து, புல்லு கிராஸ், யதா எவ்வாறு, முஞ்சார் புல்லில் இருந்து, மியூட் பண்ணிக்க, யாரு பண்ண அப்பா சுமதி மியூட் பண்ணிக்கப்பா. முஞ்சாத்து இஷிகா ஏவ, இஷிகா முஞ்சா புல்லில் இருந்து, அந்த இஷிகாங்கிற நடுவில் இருக்கிற தண்டை, பித்துன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது பேர் பித்துன்னு சொல்லுவோம், நீங்க தண்டுன்னு எடுத்துக்க, நடுவில் இருக்கிற தண்டை. இவ சமுத்ருத்தா பிரித்து எடுக்கப்படுகிறதோ, சமுத்ருதஹ முஞ்சாத் புல்லிலிருந்து அந்த தண்டு எவ்வாறு பிரித்து எடுக்கப்படுகிறதோ, ஏவம் அதுபோல, முஞ்சா புல்லிலிருந்து அந்த தண்டு பிரித்து எடுக்கப்படுகிறதோ, எவ்வாறு யதா எவ்வாறு பிரித்து எடுக்கப்படுகிறதோ, ஏவம் அதுபோல. இந்த இடத்துல எவ்வாறுங்கிறது நம்ம ஒரு கேர்ஃபுல்லா அர்த்தம். ஷரீர த்ரிதயாத்து 3 ஷரீரங்களில் இருந்து, ஷரீர த்ரீனா 3 தான், 3 ஷரீரங்களில் இருந்து, பஞ்சமி ஷரீர த்ரிதயாத்து அதிலிருந்து, இல்ல பஞ்சமி கரெக்ட், பஞ்சமி யாருனாலதான் பண்ண முடியுத, தீரைகி தீர புருஷர்களால். தீரைகிங்கிறக்கு சாஸ்திரம் சொல்ற வேர்டு அதேதான் இவரும் யூஸ் பண்றாரு, குவாலிஃபைடு பர்சன் அர்த்தம். விவேக வைராக்கிய சமாதி சட்க சம்பத்தி முக்ஷுத்துவத்தை உடைய the qualified persons பேரு, the qualified persons to study சாஸ்திரம், அவங்களுக்கு பேர் தீரக. அவங்கனாலதான் தீர புருஷர்களால், திருத்தியா விபக்தி பகுவச்சனம், தீரைஹி தீர புருஷர்களால். ஆத்மா, ஆத்மா வேர்ட் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு.
எப்படி? யுக்தியா, யுக்திகளின் மூலியமாக, டெக்னிக்ஸ், பஞ்சகோஷ பிரக்ரியா, அவஸ்தாத்ரய சாட்சி, சரீரத்ரயம், இந்த டெக்னிக்ஸ், இதுதான் யுக்தி. அந்த யுக்தியின் மூலியமாக, யுக்தியா ஏவ, அதன் மூலியமாக வீரர்கள் என்ன பண்றாங்க? இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆத்ம யுக்தியின் மூலியமாக பரபிரம்மம் ஜாயத்தே, பரபிரம்மத்தை அறிகிறார்கள், அறியப்படுகிறது. அந்த யுக்தியின் மூலியமாக பரபிரம்மம் அறியப்படுகிறது. சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம அறியப்படுகிறது. ஜாயதே. யுக்திங்கிறது நம்ம இவ்வளவு நாள் படிச்ச அந்த அன்வய வெதிரேகா டெக்னிக் பார்த்தீங்களா? அது தான் யுக்தி. அந்த யுக்தியின் மூலியமாக யாருனால? வீர புருஷர்கள், த குவாலிஃபைடு பர்சன்ஸ், அவங்கனால இது பிரித்து அறியப்படுகிறது. ஸோ எதா முஞ்சாதி, முஞ்சா கிராஸிலிருந்து அது நடுவில் இருக்கிற தண்டு பகுதி எவ்வளவு கேர்ஃபுல்லாக பெருமையாக அதை பிரித்து அடிக்கிறாங்களோ அதை போல தீர புருஷர்களால், த குவாலிஃபைட் பர்சன்ஸு பை இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆத்மாவை, பரபிரம்மத்தை, பரபரம் தான் இருக்குங்க, பரபிரம்மத்தை அவர்கள் அறிகிறார்கள். அடுத்தது பராத்ம நோரேவம் யுக்த்யா சம்பாவிதைகதா தத்துவமஸ்யாதி வாக்யைஹி சாபாகத்யாகேன லக்ஷ்யதே. பராத்மனோரேவம் யுக்த்யா சம்பாவிதைகதா தத்துவமஸ்யாதி வாக்யைஹி சாபாகத்யாகேன லக்ஷ்யதே. இந்த ஸ்லோகத்துல தத்துவமஸ்யாதி வாக்கியி, மகா வாக்கிய விசாரம் வருது. நாம இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விசாரம் செய்துட்டு உள்ள போனோம்னா நமக்கு புரியறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது தத்துவமஸ்யாதி வாக்கியம்னா, தத்துவமசிங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கிற ஒரு மகா வாக்கியம். இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி மகா வாக்கியங்கள் என்னென்ன வேதத்துல, அதாவது ஒரு வேதத்துலயும் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு. முதல்ல அதை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஒரு வேதத்துக்குன்னு ஒரு மெயின் மகா வாக்கியம், அதாவது அந்த மகா வாக்கியம் அடிக்கடி வரும்னு அர்த்தம். அவ்வளவுதான் ஒரு வாக. அப்ப சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவமசி தவிர வேற எந்த மகா வாக்கியமே வராதா அப்படிங்கிறது கிடையாது. அதிகமா வர்றது நம்ம எடுத்துக்க போறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ரிக்வேதத்துக்கு 4 வேதத்துக்கு உண்டான மகா வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. மெயின் மகா வாக்கியம் நான் சொல்றேன், அதை பேர் மட்டும் எழுதிக்கிங்க. ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம், அந்த வாக்கியம் தான் அடிக்கடி ரிக்வேதத்தில் இருக்கிற எல்லா உபனிஷத்துக்களிலும் அடிக்கடி வரக்கூடிய வாக்கியம். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நேரடியாக சொல்லக்கூடிய வாக்கியம் ரிக்வேதத்தில் இருக்கிறக்கு பேரு. அந்த வாக்கியம் என்ன வாக்கியம் கேட்டீங்கன்னா, பிரஜானம் பிரம்ம. பிரஜானம் பிரம்ம, இது அடிக்கடி வரும். அது ரிக்வேதத்திற்குண்டான வாக்கியம். ரிக்வேதம் அப்படின்னா என்ன உபனிஷத்து உங்களுக்கு தெரியும்னா, ஐத்ரேய உபனிஷத்து அதுல இருக்குது. ஐத்ரேய உபனிஷத்து ரிக்வேதத்தில் இருக்கிற, நான் ஒரு உபனிஷத்தை உதாரணம் கொடுக்குறேன். அந்த ஐத்ரேய உபனிஷத்துல மகா வாக்கியம் என்ன வருது? பிரஜானம் பிரம்ம. அடுத்தது யஜுர்வேதம், அதுல இருக்கிற மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது எங்க வருது? யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம். உதாரணம் பிருகதாரண்ய உபனிஷத்து. யஜுர்வேதத்தில் இருக்கிற உபனிஷத்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிருகதாரண்ய, பிருகத்துல பெருசு, ரொம்ப பெரிய மகா உபனிஷத்தா இருக்குன்னா அதுக்கு பேரு பிருகதாரண்ய உபனிஷத்து.
அடுத்தது சாமவேதம், யஜூர் சாமம். எஸ், சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் அதுதான் என்னது? தத்துவமசி. தத்துவமசி பிரிச்சோம்னா தத்து துவம் அசி சேர்த்தி சொன்னீங்கன்னா தத்துவமசி. சாமவேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி. அதுக்கு உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. சாமவேதத்தில் இருக்கிற உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து. அதாவது நம்ம 10 உபனிஷத்து நம்ம படிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே அதில் கவர் ஆகும். 4 வேதத்தில் இருக்கிற உபனிஷத்துலையும் கவர் பண்ணி தான் ஒரு 10 உபனிஷத்து எடுத்து படிக்கணும் நம்ம. அடுத்து அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியம் அதர்வண வேதம் அயம் ஆத்மா. அவ்வளவுதான். அயம் ஆத்மா. மாண்டூக்கிய உபனிஷத் உதாரணம். அதர்வண வேதத்தில் இருக்கிற உபனிஷத்துக்கு சொல்லுங்க அப்படின்னா மாண்டூக்கியம், அது அங்கதான் இருக்குது. மாண்டூக்கிய உபனிஷத்து அயம் ஆத்மா. இது ஜென்ரலா இந்த வார்த்தை வச்சு அப்படி உபனிஷத்து வந்து அதுக்குள்ள எந்த வேதத்துல வருது நம்ம கண்டுபிடிக்க தெரியலிங் போது இந்த மகா வாக்கியம் எங்கா தென்பட்டா ஓ இது அங்க இருக்கு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. சோ ரிக்வேதத்துக்கு மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம. யஜூர் வேதத்துக்கு மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. சாம வேதத்துக்குண்டான மகா வாக்கியம் தத்துவமசி. அதர்வண வேதத்தினுடைய மகா வாக்கியம் அயம் ஆத்மா. இதுல வித்யாரண்ய முனி எடுத்துக்கிற மகா வாக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாமவேதத்தில் இருக்கிற மகா வாக்கியம். அதை பத்தி விசாரம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மகா வாக்கிய விசாரம் அது எங்க இருக்குது? சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இது மகா வாக்கியத்தை முதல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தத்து துவம் அசி. தத்துனா ஈஸ்வரஹா. இப்படியே எழுதிங்க. தத்து 2 பதத்தை எடுத்துக்கிறோம், அசிங்கிறது 2 சமன்படுத்துறோம். அதனால தத்பதம் தொம்பதம். இப்ப தத்து ஈஸ்வரக தத்பதம் போட்டுக்குங்க. ஒரு பேஜ் 2ஆ டிவைட் பண்ணிக்கோங்க. மேல ஃபர்ஸ்ட் பதம், பதம்னா சொல்லுங்க, அவ்வளவுதான், வேர்ட்ஸ் அவ்வளவுதான். தத்து. அந்த பக்கம் என்னது? துவம் போட்டுக்குங்க. தத்பதம் கீழே என்ன வரும்? ஈஸ்வரகா. தொம்பதத்துக்கு கீழே என்ன வரும்? ஜீவகா. இது நமக்கு பார்த்தோன்ன உள்ள வித்தியாசங்கள் தான் நமக்கு டக்கு ஞாபகம். 2க்குள்ள சமன்படுத்துங்கிறது எந்தெந்த இடத்துல சமன்படுத்த முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வரக வந்து ஃபர்ஸ்ட் சர்வஜ்ஞக, அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டே வர. ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் ஜீவாத்மாக்கு நீங்க அப்புறம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனுக்கு நம்ம என்னென்ன தெரியும்? அவர் என்னது? சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிந்தவர். சாமானியமாக அனைத்தையும் அறிந்தவர். சர்வஜ்ஞகன சாமானிய ஞானம். இப்ப சர்வஜ்ஞக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மண் பானை கடைக்குள்ள போறீங்க, அழகழகான பெயிண்ட் அடிச்சு நிறைய பானை வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதில் ஆனதுன்னு நீங்க கேட்குறீங்க. இதெல்லாம் மண்ணில் ஆனது அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கடையில் இருக்கிற அனைத்தும் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம்ங்கிற ஞானம் வருது. சாமானிய ஞானம் அதுக்கு பேரு. அது சர்வஜ்ஞக. அது கடைக்காரன் சொன்னோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எல்லாமே மண்ணில் செஞ்சதுங்கிறது சாமானிய ஞானம். ஆனா ஒவ்வொரு பானையை பற்றிய ஞானம் நமக்கு வராது. இதுல எவ்வளவு கெப்பாசிட்டி தண்ணி பிடிக்குங்கிறது கடைக்காரருக்கு தான் தெரியும். அது ஒன்றொன்றை பற்றி அறிவதுக்கு பேரு சர்வ வித்து. ஈஸ்வரன் 2வது என்னது அவருக்கு இருக்கு? சர்வ வித்து. ஃபர்ஸ்ட் வந்து அவர் சாமானியமாக அனைத்தையும் அறிந்தவர். இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த ஞானம் அவருக்கு உண்டு. அப்ப சர்வஜ்ஞக. அடுத்து 2வது என்ன சொன்னது? சர்வ வித்து. சர்வவித்துனா ஒன்றொன்றை பற்றியும் தனித்தனியாக அறிந்தவர் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு விதமா நம்ம சொல்லலாம். சர்வஜ்ஞகன காரணத்தை அறிந்தவர். சர்வவித்துனா காரியத்தையும் அறிந்தவர். அப்படிதானே வரும். யோசனை பண்ணி பாருங்க. சர்வஜ்ஞகன காரணம். இதைத்தான் முண்டகோபுருஷத்துல ஸ்டூடெண்ட் கேட்பாரு, எதை அறிந்தால் எல்லாம் அறிந்தது போல் ஆகுமோனா, காரணத்தை அறிந்தால். அந்த பாத்திரத்து கடைக்குள்ள போனோம்னா இங்க இருப்பது அனைத்தும் மண்ணால் செய்யப்பட்டதுங்க போது சாதா சாமானிய ஞானம். சர்வஜ்ஞக அது காரணம். காரணத்தை பற்றிய ஞானம் பெறுவதுங்கிறது சர்வஜ்ஞக. காரியம் இந்த உலகம் ஒன்றொன்றை பற்றியும் ஞானத்தை பெற்றிருப்பவர் ஈஸ்வரக. சஞானம் அதை பற்றிய ஞானம் அவருக்கு இருக்கு. அதனால ஈஸ்வரக சர்வ வித்து. அடுத்தது ஈஸ்வரனுடைய அடுத்த குணம் என்ன? கர்ம பல தாத்தா. 3வது கர்ம பல தாத்தா. ஒரு ஜீவனும் செய்கின்ற புண்ணிய பாப்பத்தை
அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி அதற்குண்டான பலனை கொடுப்பவர் ஈஸ்வரஹா. அடுத்தது அவர்தான் யாரு? நியந்தா, நியதி. நியதியாகவும் இருக்கிறார், நியந்தாவாகவும். நியதினா ஆர்டர், நியதியாகவும் இருக்கிறார். புவியீர்ப்பு சக்தியும் அவரே, இறைவனை தவிர்த்து வேறல்ல ஆச்சுங்களா. அது நியதி, ஆர்டர். அதை படைத்தவன் யாரு? நியந்தா, அதுவும் இறைவனே. நியதியாகவும் ஆர்டராகவும் அதை படைத்தவராகவும் இருக்கிறார். யாரு? ஈஸ்வரகா. நியதி, நியந்தா. அதன் மூலியமாக அவருக்கு என்ன கிடைக்குது? ஆளும் தன்மை, ஐஸ்வர்ய பாவத்தை உடையவர். இது ரெண்டு மூலியமாக, நீதியின் மூலியமாகவும் நியந்தாவாகவும் இருப்பதால் அவர் உலகத்தை ஆள்கிறார். அதுக்கு ஆள்கிறார் என்ன சொல்லுவோம்? ஐஸ்வர்ய பாவம். அதனால அவர் பேர் ஈஸ்வரகன் பேர். ஏன் அவருக்கு ஈஸ்வரன் பேர் வந்தது? ஐஸ்வர்ய அனைத்தையும் ஆளக்கூடிய சக்தி படைத்தவர். எப்படி அவருக்கு கிடைச்சது அனைத்தையும் ஆளுகின்ற சக்தி? உலகத்தில் இருக்கிற ஒரு ஆர்டரும் அதனுடைய படைப்பாளியமாக அவர் இருக்கிறார். ஐஸ்வர்ய பாவம். அடுத்தது இந்த உலகத்தை படைத்தவரும் அவரே. ஜெகத்காரணம் ஈஸ்வரகா. மாயுடன் சேர்ந்த பிரம்மமாக இருந்தாலும் அவர் ஈஸ்வரன் ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அவரு தான் இந்த உலகத்தை படைத்தவர். ஜெகத்காரணம்னா படைத்தவர். அடுத்தது மாயை அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மாயையினுடைய கண்ட்ரோல் தன் பிடியில் வைத்திருப்பவர். மாயை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர். ஏன்? நோட் இன்ட் ஆஃப் அங்க அஜ்ஞானம். ஏன்? சத்துவகுண பிரதான பிரகிருதியிலிருந்து தோன்றியவர் ஈஸ்வரர். சத்துவகுண பிரதான இருந்து தோன்றதுனால அவருக்கு அஜ்ஞானங்கிறது துளியோட கிடையாதனால மாயை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் ஈஸ்வரகா. அடுத்தது முக்தகா, நித்திய முக்தகா, என்றும் விடுபட்டவர். அவர் இனிமேல் தான் மோட்சத்தை அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. எதுலையும் மாட்டிக்கிட்டும் இல்லை. அஜ்ஞானத்தில் அவர் மாட்டிக்கிட்டு இல்லை. அந்த அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் தான் அவர் முக்தக, ஜீவன் முக்தக, விதேக முக்தி, முக்தி அடையணுங்கிறது அவர் கிடையாது. எப்பவுமே அவர் என்னதுதான்? முக்தக, மோட்சத்தை பெற்று எப்பவுமே அவர் மோட்ச நிலையில் இருப்பவர் அர்த்தம். நித்திய முக்தக. அவர் போய் உபனிஷத்துக்கள் படித்து ஞானத்தை பெறணுங்கிற அவசியம் கிடையாது. நித்திய முக்தக. அவர்தான் என்ன வராரு? அவதார புருஷக. அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய இந்த விஷயங்கள் படிக்கும்போது, ராமரெல்லாம் படிக்கும்போது அவதார கிருஷ்ணராகவும் ராமராகவும் அவர் தான் என்னவா இருக்கிறாரு? அவதார புருஷக. இப்படி நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம் வச்சுங்களா. இதுதான் ஈஸ்வரனை பற்றிய டெஃபினிஷன். இப்படிப்பட்ட ஈஸ்வரன் இப்ப பார்க்கல. ஜீவன்னா யாரு? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் தத்து பதம் தொம்பதம் ஹெட்டிங் போட்டீங்க. தத்துக்கு கீழே ஈஸ்வரன் எழுதினீங்க, தொம்பதத்துக்கு கீழே ஜீவன் எழுதுறீங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறோம்? சர்வஜ்ஞக எழுதுனீங்களா? ஜீவன் எப்படிப்பட்டவன்? அல்பஜ்ஞக. அல்பஜ்ஞக என்னது? அந்த இப்போ காரணத்தை பற்றிய ஞானம் இல்லாதவன். இந்த உலகத்திற்குண்டான காரணத்தை பற்றிய அறிவு இல்லாதவன் அல்பஜ்ஞக. அடுத்து ரெண்டாவது ஈஸ்வரன் யாரு? சர்வவித்து. இங்க என்னது? அல்ப புத்தி. அனைத்தையும் நம்மளால அறிய முடியாது. எவ்வளவுதான் படிச்சாலும் பிஹெச்டி 3 பிஹெச்டி வாங்கினாலும் ஒரு ஃபீல்ட்ல தான் நம்ம வாங்க முடியும். பிசிக்ஸ்ல வாங்கலாம், கோல்டு மெடல் வாங்குறாங்க, நோபல் பிரைஸ் கூட வாங்கலாம். ஆனா அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பத்தி கேட்டீங்கன்னா தெரியாது, மேக்ஸை பத்தி கேட்டா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அல்லது ஹிஸ்டரி ஜார்பி கேட்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ நம்மளது என்னது? அல்ப புத்தி. அவ்வளவுதான், மனிதன்னா அவ்வளவுதான். அடுத்தது மூணாவது பாயிண்ட் அங்க என்ன சொன்ன? கர்மபல தாத்தா. நாம் என்னது? கர்த்தா போக்தா. ஜீவன் என்னது? கர்மத்தை செய்பவன், அந்த பலனை அனுபவிப்பவன். கர்த்தா அந்த கர்மத்தை செய்யறவன், போக்தா அதற்குண்டான பலனை அனுபவிப்பவன். கர்த்தா போக்தா. அடுத்தவர் எப்படி இருக்காரு? உலகத்தை நியந்தாவாகும் நியதியா. நாம் என்ன ஜீவன் ஏதாவது ஒரு நியதியை படைச்சா இருக்கிறோம்? டேஷ் போட்டுருங்க. அங்கேயும் என்ன கிடையாது. ஜீவன்கிறது நியதியாகவும் கிடையாது, நியந்தாவாகவும் கிடையாது. அதனால ஐஸ்வர்ய செபாவம் இன் டோட்டல் ஜீவனுக்கு கிடையாது. அங்க ஆளும் தன்மை முழுமையானது. ஐஸ்வர்ய செபாவம் ஈஸ்வரனது டோட்டல்.
இங்க மனிதர் என்ன இருக்குது, நம்ம கிட்டே ஆளும் தன்மை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஒரு எறும்பை ஆளலாம், ஆளுன்னா அது வேணா மிதிச்சிடலாம், இல்ல விட்டுறலாம். ஆளுகின்ற தன்மை நமக்கு இருக்கு, பட் அல்ப. ஆளும் தன்மை அல்பம், குறைவான. லிட்டில் ஐஸ்வர்யஸ்ய பாவம். அவர் ஜெகத்காரணம், நம்ம டேஷ். அதெல்லாம் நம்மளால பண்ண, உலகத்தை படைக்க முடியாது. நாம எப்ப படைக்கிறோம், ஒரு பானையை நானும் தானே படைக்கிறேன் அப்படின்னா, இறைவன் படைத்து வைத்த மண்ணெடுத்து நம்ம எதையோ ஒன்று படைக்கலாம், அவ்வளவுதான். நம்மளா என்ன பண்ண முடியாது, ஒன்னை படைக்க முடியாது. கண்ணுக்கு இறைவன் படைத்து வைத்த பொருள்களை எடுத்து நம்ம என்ன பண்றோம், இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்தது மாயை அவருக்கு கற்றுக்குள். நாம் எப்படி இருக்கிறோம், அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மாயா. நாமெல்லாம் மாயையினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். அஜ்ஞானத்தோட கண்ட்ரோல தான் நம்ம இருக்கிறோம். அஜ்ஞானத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், கர்மத்தை பண்றோம். அதனாலதானே கர்ம பலன் அனுபவிக்கிறோம். அதனாலதான் மறுபிறப்பி வருது. பந்தப்பட்டு விடுகிறோம். அஜ்ஞானத்தின் காரணமாக நம்ம பந்தப்பட்டிருக்கோம். ஆனா அது மாயையினோட கண்ட்ரோல சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மாயை அவருடைய கண்ட்ரோல் இருக்கு. அடுத்தது அங்க என்ன பார்த்தோம், அவர் எப்பவுமே நித்திய முக்தக. எப்பவுமே அவர் என்னதுதான், மோட்சஸ்வரூபமாக இருப்பவர். ஆனா நாம் என்னது, சம்சாரி. ஜீவன் என்னது, சம்சாரி. நாம முக்தக கிடையாது. சம்சாரின்னு என்னது, மனதில் விருப்பு வெறுப்பு, அந்த சம்சாரம் தான். பிறப்பு இறப்புல சிக்கிட்டு இருக்கிறது சம்சாரம். ஈஸ்வரன் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் சிக்குண்டவர் அல்ல. அதுதான் நித்திய முக்தகன் அங்க பார்த்தோம். இங்க இந்த பக்கம் ஜீவனுக்கு பார்க்கும்போது சம்சாரி, துக்க சொரூபக, துக்கத்தை உடையவன். அடுத்தது இங்க என்னது, அவதாரம் எல்லாம் இங்க கிடையாது. அங்க ஒரு டேஷ் போட்டுருங்க. சோ இது ஈஸியா புரியும். ரெண்டு பேர்த்தையும் சொல்லி ரெண்டு பேர்த்துக்குள்ள வேறுபாடு, ஆஹா இது ரொம்ப ஈஸி. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, தத்துவம் அசி. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, டைஜஸ்ட் பண்ண முடியலையே. இறைவன் இப்படி இருக்கிற இறைவன், எல்லா இறைவனுடைய கேரக்டர் எல்லாமே சொல்லிட்டு, குணத்தை சொல்லிட்டு, ஜீவனுடைய குணத்தையும் சொல்லியாச்சு. எப்படி சமம்ங்கிறது எங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். நேரடியா பாத்தீங்கன்னா வித்தியாசம் தான் தெரியும், சமன் பொருத்த முடியாது. அந்த டெக்னிக்கு பேரு பாக தியாக லட்சணம் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, இப்ப நாம ஒருத்தர் ஒரு வாக்கியம் சொல்றாங்க அப்படின்னா என்னென்ன விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு பார்க்கலாம். இதுல பாக தியாகம்ங்கிறது என்னன்னு பார்க்கலாம். பாக தியாக லட்சணம். அதன் மூலியமாக நீ தத்துவமசிங்கிற வாக்கியத்தை புரிந்து கொள்ளு சாஸ்திரம் சொல்லுது. இவர் இங்கே சொல்றாரு, இந்த ஸ்லோகத்திலே சொல்றாரு, பாக தியாக லட்சணம், விட்டும் விடாத லட்சணம். தமிழ்ல சொன்னோம்னா விட்டும் விடாத. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி, அந்த லட்சணம் விட்டும் விடாத லட்சணம், அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீ இந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கணும். தத்துவமசிங்கிற வாக்கியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நேரடியா பார்த்தா இப்ப நான் கொடுத்த லிஸ்ட் தான், இந்த பக்கம் ஈஸ்வரன், இந்த பக்கம் ஜீவக, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியுது, சமன்படுத்த முடியாது. அப்ப என்னென்ன டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விட்ட லட்சணம் 3 டைப், விடாத லட்சணம், விட்டும் விடாத லட்சணம். 3 டைப்ல ஒரு சென்டென்ஸ் நம்ம லட்சியார்த்தமாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல வாட்சியார்த்தம்னு என்ன, லட்சியார்த்தம்னு என்ன. அந்த டம்ளர் தண்ணி கொண்டு வா, போறீங்க தண்ணி கொண்டாந்து கொடுக்குறீங்க, நீங்க ஒன்னும் மூளையெல்லாம் ஒன்னும் குழப்ப வேண்டாம். வார்த்தைக்கு நேரையான டிக்ஷனரி மீனிங். தண்ணீர் கொண்டு வா, போறோம் தண்ணி கொண்டு வர, என்னது நேரடியாக அந்த வார்த்தைக்கு டிக்ஷனரியில் என்ன மீனிங்கோ அதை அப்படியே புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் வாட்சியார்த்தம், நேரடியான அர்த்தம். எதையும் நாம மூளை திங்க் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டாம். அதுக்கு பேரு நேரடியான வாக்கியம், வாட்சியார்த்தம். அதன் பிரகாரம் இந்த சென்டென்ஸ் நம்ம தத்துவமசிங்கிற வாக்கியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நீ இறைவனாக இருக்கிறாய்ங்கிறத நேரடியாக டிக்ஷனரி மீனிங் வச்சு புரிஞ்சுக்க முடியாது, வாட்சியார்த்தமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்ப லட்சியார்த்தமாகத்தான் புரிந்துக்கணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், லட்சியார்த்தம், மறைமுகமான அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பால் புரிந்து கொள்ள வேண்டும். மறைமுகம் அல்லது எனது குறிப்பால் லட்சியார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, குறிப்பாக புரிஞ்சுக்கிறது என்னங்க, நம்ம நல்லா நார்மல் லைஃப்ல நம்ம எதை குறிப்பா உணர்ந்துகிறோம், அதுலதான் என்னது விட்ட லட்சணம், விடாத லட்சணம், அந்த 3 அங்கதான் வரும். லட்சியார்த்தத்துல இப்ப 3 சொல்றேன். விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டும் விடாத லட்சணம். குறிப்பால் உணர்வது லட்சியார்த்தம்ங்கிறது 3 டைப். அதுங்களா, இந்த 3ல தத்துவமசிங்கிற வாக்கியத்தை எதை வச்சு புரிஞ்சுக்கணும்,
அப்படின்னா மூணையும் பார்ப்போம். விட்ட லட்சணம் ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சு போயிரு. விட்டனா ஒரு வார்த்தை நம்ம என்ன சொல்றோமோ அது இப்ப என்ன சொல்றது, இவர் சொல்லுவாரு, இப்ப சீர்காழி பாடுகிறார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இது பேர் விட்ட லட்சணத்துக்கு கொடுக்குற உதாரணம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆனா இந்த கேட்டகரியில் வராது நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். அவ்வளவுதான். நம்மளாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சீர்காழி பாடுறார், டிவியில யார் பாடிட்டு இருக்கா? சீர்காழி பாடிட்டு இருக்கா. சீர்காழி அங்க வந்து பாடிட்டு இருக்குதாங்க. வாட்சியார்த்தமா எடுத்தோம்னா என்னது புரியாது. சீர்காழி எங்க இருக்குது? அது வந்து டிவியில வந்து பாடுமா? அது ஜடம். அப்ப பையன் ஏமா சீர்காழி இப்படியா கேட்டுட்டு இருக்கான்? இல்ல புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அவன் சீர்காழி பாடுறான்னு சொன்னா நமக்கு புரிஞ்சு போயிருது. அப்ப என்ன பண்ணிட்டு நம்ம விட்ட லட்சணம் சீர்காழிங்கிறத விட்டுட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறாருன்னு எடுத்துக்குவோம். ஒன்னு விட்டுறோம், கம்ப்ளீட்டா விட்டுட்டு புதுசா ஒன்னு அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். கோவிந்தராஜன் பெயருடையவர், அவர் சீர்காழியில வாழ்றாரு. ஆனா பாடுறவர் யாரு? கோவிந்தராஜ். சீர்காழி கோவிந்தராஜன் தெரியுங்களா? கோவிந்தராஜன் பாடுறாரு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்களா? இதுக்கு பேரு விட்ட லட்சணம். அவ்வளவுதான். வாழ்க்கையில தினம் யூஸ் பண்றதுதான் இதெல்லாம். அத இதுல நமக்கு தத்துவமசிக்கு எதை டெக்னிக் யூஸ் பண்ணுங்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து விட்ட லட்சணம். இன்னொன்னு பாருங்க, இதுக்கு வந்து ஜெகதி லட்சணம் சொல்லுவோம். வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெகதி லட்சணம். விட்ட லட்சணத்துக்கு சமஸ்கிருதத்துல சாஸ்திரம் யூஸ் பண்ற வேர்டு ஜெகதி, நெடில் ஜெகதி. அடுத்தது விடாத லட்சணம். அதுக்கு என்ன வரும்? ஆ போட்டுக்க, அஜகதி. ஜெகதி. விடாத லட்சணம் தமிழ்ல போட்டா கூட ஓகே தான். இப்போ விடாத லட்சணம் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப கார் வந்துருச்சா? கார் வந்துருச்சு, கார் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆல்ரெடி நம்ம சேர்த்திக்கிறோம்? விடாம யார சேர்த்திக்கிறோம்? டிரைவரு காரை ஓட்டிக்கிட்டு வராருன்னு அர்த்தம். வெறும் காரை மட்டுமா நம்ம கார் வந்துச்சு புரிஞ்சுக்கிறோம்? இல்ல அப்ப டிரைவர் வந்தாச்சு, வேலைக்கு டிரைவர் கார் வந்தாச்சுன்னு என்ன அர்த்தம்? டிரைவர் வந்தாச்சு, கார் வந்தாச்சுன்னு என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஓ டிரைவர் வந்தாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, அவர் கார் எடுத்துட்டாரு. சோ அங்க என்ன பண்றோம் நம்ம? விடுலை. கார் வந்துருச்சு, காரையும் ஆட் பண்ணிக்கிறோம், கூட டிரைவரையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். கார் வருது, விடு அங்க விட்ட மாதிரி சீர்காழி விட்ட மாதிரி இங்க விடல, கார் வருதுன்னு புரிஞ்சுக்கிறோம், டிரைவர் வராருன்னு சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பேரு விடாத லட்சணம். சொன்ன வார்த்தையோட அதையும் வச்சுக்கிட்டு இன்னொன்னு சேர்த்து புரிஞ்சுக்கிறோம். விடாத லட்சணம். அஜகதி லட்சணம். அஜகல் லட்சணான்னு சொல்லுவோம். அல்லது அஜகதி. ஜெகதி மேல போட்டீங்க, ஆ போடுங்க. அஜகதி, அஜகல் எப்படி வேணா சொல்லலாம். அஜகல் லட்சணா, ஜகல் லட்சணா, அஜகல் லட்சணான்னு சொல்லுவோம். இது ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க உபநிஷத்துகள் படிக்க படிக்க இந்த வேர்டு கேட்டரையும் நம்ம புரிச்சுக்கலாம். ஆச்சுங்களா? இப்ப மூணாவது இது என்னது? விட்டும் விடாத. அதாவது விட்டும் விடாத. இது எப்படி? ஒரு உதாரணம் சொன்னா ஈஸியா புரிஞ்சு. விட்டும் விடாத. பாகத்யாகம். இங்கதான் இந்த வேர்டு தான் இங்க உங்களுக்கு ஸ்லோகத்துல வருது. அந்த வேர்டை எழுதிக்கங்க. பாகத்யாகம். பாக தியாக லட்சணம். அந்த லட்சியார்த்தம். அதாவது என்னன்னா பாகத்தியாகம்னா சிலதை இன்க்ளூட் பண்ணணும், சிலதை விடணும்னு அர்த்தம். விட்டும் விடாத. சிலதை விட்டுட்டு சிலதை விடாம புடிச்சு வச்சு புரிஞ்சுக்கிறது. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணித்தான் நாம வந்து இப்ப தத்துவமசிங்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்க போறோம். இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்து புரிஞ்சுக்கலாம். இப்போ விட்டும் விடாத லட்சணம்னா என்ன? இப்போ ஒருத்தர் சொல்றார், கடல் போய் நிக்கிறீங்க, அதுல அலைகள் வருது. அலைகளும் கடலும் சமம், ரெண்டு ஒண்ணுதான். அலையும் கடலும் சமம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அலையும் கடலும் சமம், ஒண்ணுதான். நீங்க வந்து நேரடியா புரிஞ்சு பாருங்க. வாட்சியார்த்தமா ரெண்டு சமம் அல்ல. ஏன்னா அலைங்கிறதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, அதனோட டைம் இருக்கு. கடலுங்கிறதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, அது என்ன, அதுக்குன்னு ஒரு அமைதி இருக்கு. இதுக்கு இருக்கிற குணமெல்லாம் அதுக்கு கிடையாது, அதுக்கு இருக்கிற குணமெல்லாம் இதுக்கு கிடையாது. ரெண்டு ஒன்னா இருந்தா டிக்ஷனரியில கடல்னு ஒரு வேர்டு போட்டு மீனிங் கொடுத்துருக்கான், அலைன்னு ஒரு வேர்டு போட்டு ஏன் மீனிங் கொடுக்கணும்? ரெண்டு ஒண்ணுன்னா. சோ ரெண்டு என்னது? வேற. அதனாலதான் டிக்ஷனரியில ரெண்டு வேர்டு இருக்குது.
ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, கடலும் அலையும் சமம். இது எப்படி நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப நேரடியாக நம்மளால இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டு வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, தோற்றத்திற்கு அலை வேறு கடல் வேறு, குணத்தளவில் அலை அலை குணம்னா சைஸ் கலரு எதை வேணா வச்சுக்கோங்க, அந்த குணத்தளவிலையும் ரெண்டு வேற வேறதான். ஆனா சமம்னு சொல்றாங்களே, நம்ம உடனே புரிஞ்சுக்குவோம், ஆமா சமம். எப்போ அலையினுடைய சொரூபம் வாட்டர் H2O, கடலுடைய சொரூபம் H2O வாட்டர். அந்த H2O அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அலை இஸ் ஈக்குவல் டு கடல். இதுதான் என்னது, லட்சியார்த்தமாக புரிந்து கொள்ளுதல். ஒரு குழந்தை கொண்டை கதில நிக்க வச்சுட்டு அலையும் கடலும் சமம்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்காதே. அலைங்கிறது மேல எரிச்சு வருது, கடலுங்கிறது கீழ் இருக்கிறது, ரெண்டு எப்படி சமம் போது நம்ம என்ன சொல்லுவோம், அலைங்கிறதும் தண்ணீரை தவிர்த்து வேறல்ல, கடல் என்பதும் தண்ணீரை தவிர்த்து வேறல்ல. சோ நேரடியா பார்க்கறதுக்கு வித்தியாசங்கள் இருந்தாலும் சொரூபமாக பார்க்கும்போது இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் அலை இஸ் ஈக்குவல் டு H2O. அலையிலிருந்து பிரிக்க முடியாத தத்துவம் H2O. The intensity character of ocean is equal to H2O. கடலிலிருந்து பிரிக்க முடியாத தத்துவம் H2O. H2O ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அலைன்னு அங்க இருக்காது. H2O ஒன்று வெளியே எடுத்துட்டீங்கன்னா கடல்னு அங்க இருக்காது. That is known as intensity character of wave is equal to the intensity character of the ocean. அப்ப என்ன பாயிண்ட், இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் H2O வாட்டர் மாலிகுல், H2 ஆக்சிஜன், இந்த மாலிகுல் லெவல்ல பார்க்கும்போது அலை இஸ் ஈக்குவல் டு கடல். இப்படி புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் பாக தியாக லட்சணம். என்ன பண்ணிட்டு நம்ம நேரடியாக தோன்றுகின்ற வித்தியாசங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, அது சின்னது இது பெருசு, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் டைம் பீயிங் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சில விஷயங்களை விட்டு விட்டு நேரடியாக தெரிகின்ற வித்தியாசங்கள் என்ன பண்ணிட்டு, நம்ம கடலுக்கும் அலைக்கும் நேரடியாக தெரிகின்ற வித்தியாசங்களை விட்டு விட்டு எதை விடல, H2Oங்கிறத விடல. விடாத விட்டும் எதை விடணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு எதை வச்சுக்கணுமோ அதை வச்சுக்கிட்டோம்னா தான் we can compare. என்ன சொல்ல, we can equalize the side. left hand side of the equation is equal to right hand side of the equation சொல்றோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி அலை is equal to, அலைங்கிறது left hand side of the equation, கடல்ங்கிறது right hand side of the equation. ரெண்டு சமம் பண்ணணும், is equal to போட்டு சமம் பண்றோம். அப்ப என்ன பண்ணி அவன் எந்த இடத்துல ரெண்டு சமம் ஆகுது, இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் H2O அலை is equal to ocean. இதுதான் பாகத்யாக லட்சணத்தின் மூலியமாக நம்ம இத்தனை நாள் இதெல்லாம் புரிஞ்சுதான் வச்சிருந்தோம். அதுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற வேர்டு அலை சமம் கடலுக்கு சமம் சொல்லும் போது டக்கு நம்ம என்ன புரிஞ்சிருவோம், வாட்டருங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல போயிட்டா இத்தனை நாள் புரிஞ்சிருந்திருப்பீங்க. அதைத்தான் அது எப்படி நீங்க புரிஞ்சீங்க அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது. சில விஷயங்களை விட்டுட்டீங்க, அந்த ஷேப் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, டைம் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, அந்த அமைதியெல்லாம் அலையில சப்தம், கடல் என்னது அமைதி, அதெல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஒன்ன மட்டும் பிடிச்சி வச்சிருக்கோம், விடாத லட்சணம் எது, H2O வாட்டர், நீர். நீர் தத்துவத்தை பார்த்த வரைக்கும் அலை இஸ் ஈக்குவல் டு நம்மளால என்ன பண்ண முடியும், சமன்படுத்த முடியும். இதுக்கு பேரு பாகத்யாகம், விட்டும் விடாத லட்சணம். ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம் வாச்சியார்த்தம்னா என்ன, லட்சியார்த்தம்னா என்ன. வாச்சியார்த்தம்னா நேரடியான டிக்ஷனரி மீனிங் வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு வாச்சியார்த்தம். நம்ம வாழ்க்கையில 99% இந்த வாக்கியங்களை யூஸ் பண்ணி தான் புலக்காடிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து லட்சியார்த்தம்னா சில இடத்துல நாமளும் குறிப்பாக புரிந்து கொள்ளுவோம். அது விட்ட லட்சணம் இருக்கலாம், அல்லது விடாத லட்சணமாகவும் இருக்கலாம் லட்சியார்த்தத்துல, அல்லது விட்டும் விடாத லட்சணத்தை நம்ம வாழ்க்கையில் புரிந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ இந்த பாகத்யாக விட்டும் விடாத லட்சணத்தில் புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா கடல், அதை போலவேதான் இங்க எங்க வர்றேன் இப்போ தத்துவமசி. இதுல எதை விடணும், எதை விடக்கூடாது, எப்படி அலையில எதை விட்டோம், அலை கடல்ல எதை விட்டோம், எதை விடல, எதை மட்டும் விடவில்லை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுல ABC 3 பேரு.
வச்சுங்களா. அதுல ஏ அண்ட் பி ஒரு க்ளோஸா இருந்திருக்காங்க. சி வந்து சின்ன வயசுலயே அந்த 6th 7th வெளியே போனவங்க மறுபடியும் பார்க்கவே இல்லை, நாட் இன் டச். சி ஏபி ஓரளவு க்ளோஸாகவே இருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு ஜாபு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 50-60 வயசுல ஏ அண்ட் பி டெல்லி போகிறாங்க. படித்ததெல்லாம் ஈரோட்டில் டெல்லி ரயில்வே ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. அப்போ அந்த ஏபி 2 பேர்த்துக்குள்ள அந்த பி கூப்பிட்டு சொல்கிறா ஏவை, அதை பாரு அங்கே அந்த சியை பார்க்குறாங்க அங்கே அந்த இடத்துல. அப்போ பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சிட்டா, அந்த சிங்கிறது நம்மளோட படித்தவ அப்படிங்கிறது பிக்கு தெரிஞ்சிருச்சு. அவ என்ன பண்ணிட்டா, பாகத்யாக லட்சணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா அவங்க சின்ன வயசுல பார்த்த உருவம் வேற, எல்லாத்தையும் விடணும். அந்த ஒயிட் பிளாக் ஹேர், ஒரு நல்ல ஸ்கின்னு, சைஸ் உயரம், அந்த என்ன சொல்றது அந்த பாடியினோட இது எல்லாமே என்ன ஆயிரும் விட்டுறணும். ஒன்னே ஒன்று அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அந்த அதனுடைய அவளுடைய உண்மையான ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் அவள் பிடிச்சி வச்சிருக்கா. இது அவன் கண்டுபிடிக்கிற போது நீங்க சின்ன வயசுல எடுத்த போட்டாவையும் 60 வயசுல எடுத்த போட்டாவையும் பக்கத்துல வைங்க, நம்ம எதை வச்சு இது அதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். ஒரு பேசிக்கா சில குவாலிட்டிஸ் வச்சுதான் என்ன பண்ணுவோம், ஓ இவங்க தான் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றா அவ பி சொல்லும் போது ஏ எப்படி புரிஞ்சுக்கிறா, ஓ இவன் நம்மளோட படிச்சாத தேவிகா அப்படின்னு பி சொல்றான்னு வச்சுக்குங்க. அப்ப ஏ என்ன ட்ரை பண்றா, அந்த சின்ன வயசுல பார்த்த தேவிகாவை எல்லாம் என்னென்ன குணங்களோ அதெல்லாம் விட்டுட்டே வரணும். விட்டுட்டு அதுல இருக்கிற ஒரு மாற்றத்தை மட்டும் பிடிச்சுக்கணும். அதுக்கு பேரு தான் பாகத்யாகம்னு சொல்லுவோம். நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், அலை கடல் ஈஸியா இருக்க நீங்க அதைய கூட எடுத்துக்கலாம், எது புரியுதோ எடுத்துக்கலாம். அதான் சிலதை விட்டுறோம், ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது விட்டும் விடாத, எதை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இந்த பக்கம் யார் இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷனு ஈஸ்வரகா, ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் ஈக்குவேஷன் யார் இருக்கா, ஜீவக. எப்படிங்க ரெண்டையும் எதைங்க விடுறது, எதைங்க விட வேண்டாம், எப்படி நாம விட்டும் விடாத எதை புரிஞ்சுக்கலாம். நாம சொன்ன பாத்தீங்களா இவ்வளவு நேரம் டிஃபரன்சஸ், அதை எல்லாம் விட்டுதான் ஆகணும். எல்லாத்தையும் என்ன பண்ணி ஆகணும், 2 வித்தியாசம், 2 எல்லாத்தையும் விட்டுருக்கா. அந்த சின்ன வயசுல பார்த்த கண்ணு வேற, இப்ப பாக்குற கண்ணு வேற. ஏன்னா அப்ப கண்ணாடி இல்லாம இருந்திருப்பா, இப்ப கண்ணாடி போட்டிருப்பா. சோ எல்லாத்தையும் நீங்க விட்டுதான் ஆகணும். அந்த வயசுல இருந்த பல்லு வேற, இப்ப 2 பல்லு காணாம போயிருக்கு வாயில, விட்டுதான் ஆகணும். நீ கண்ணுல பாக்குறது எல்லாத்தையும் அந்த ஃப்ரெண்ட பாக்குறீங்கன்னா விட்டுதான் ஆகணும். முடி அழகா ஒயிட் நல்லா கருன்னு இருந்திருக்கும் அடர்த்தியா, இப்ப வெள்ளையா 4 முடி மட்டும் மண்டையில விட்டுருந்தா அதையும் என்ன பண்ணிதான் ஆகணும், விட்டுத்தான் ஆகணும். ஆனா புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அந்த பேசிக் அந்த சேஞ்ச் எந்த இடத்துல அவ சேஞ்ச் ஆயிருக்காங்கிறத வச்சு பிடிக்கிறோம். அதை போல எப்படி H2O ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அலை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு கடல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணமோ, அதை போல இப்ப நீங்க பார்த்தது எல்லாத்தையும் விட்டு விட வேண்டும். என்னென்ன சர்வஜ்ஞக சர்வவித்து கர்ம பலதாத்தா நியதி நியந்தா ஜெகத் காரணம் மாயான்றத கண்ட்ரோல் அவதார புருஷக நோட்டின்ட் ஆஃப் அஜ்ஞானம் நித்திய முக்தக எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒன்னே ஒண்ணு, சொரூபம் ஆஃப் ஈஸ்வரஹா இஸ் ஈக்குவல் டு தி சொரூபம் ஆஃப் ஜீவஹ. சொரூபம்ங்கிற ஒரே ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆகும். இப்ப நம்ம சொரூபம் என்னன்னு பார்க்கலாம். ஒரே ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறோம், மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்தந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இறைவன் எஸ் சர்வஜ்ஞக, நாம் என்னதான் அல்பஜ்ஞக. நேற்று நடந்து முந்தா நேரத்து ஒரு வாரம் முன்னால் நடந்து என்ன நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, அல்பஜ்ஞக மறந்து போயிருது. நேற்று படிச்சது இன்னைக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எல்லாம் என்னதான் அல்ப புத்தி. எல்லாம் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் என்ன பண்ண, அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நாம் இறைவனாக முடியாது. இறைவன் அல்ல. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்னா சொரூபா. எப்படி வாட்டருடைய சரி அலையினுடைய சொரூபம் என்ன, தி இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் தட் வேவ். வேவிலிருந்து பிரிக்க முடியாத தத்துவம் H2O. அலையிலிருந்து பிரிக்க முடியாத, அந்த கடலிலிருந்து பிரிக்க முடியாத இன்டென்சிட்டி தத்துவம் என்னது, வாட்டர். அந்த இடத்துலதான் 2 என்னது சமம் பண்ணமோ, அதை போல intensity, the சொரூபம் of ஈஸ்வரஹா is equal to என்ன தெரியுங்களா, சத்து சித்து ஆனந்தம். இந்த பக்கம் the intensity character of ஜீவா, ஜீவனிடமிருந்து பிரிக்க முடியாத தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம். இந்த இடத்துலதான் 2ம் சமன்படுத்த முடியும். the சொரூபம் of left hand side are ஈஸ்வரஹா is equal to the சொரூபம் of ஜீவஹா. அப்ப அடுத்து என்ன வேர்டு வரும், சொரூபம் ஆஃப் ஈஸ்வரஹ என்ன
சத்தியம் ஞானம் அனந்தம் எடுத்துக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு என்னது? அந்த அந்த நேச்சர் ஆஃப் ஈஸ்வரன் என்னது? இருப்பு. தமிழ்ல சொன்னோம்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சத்து சித்து ஆனந்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால சத்து அப்படின்னு என்னது? இருப்பாகவும் ஞானமாகவும் இருப்பவர் ஈஸ்வரக. அதே சொரூபந்தான் ஜீவனுடைய சொரூபமும். இருப்பாகவும் ஞானமாகவும் எல்லையற்ற இருப்பாகவும் மாறாத ஞானமாகவும் இருப்பதுதான் ஜீவனுடைய சொரூபம். இந்த இடத்துலதான் நம்ம சமன்படுத்த முடியும். அதத்தான் இப்ப அடுத்த ஸ்லோகத்துல அவர் சமன்படுத்துறாரு. நம்ம அடுத்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கலாம். இதுதான் 43 மீனிங் எழுதிக்கலாம். ஏதத் ஏவம் யுக்தியா 43 இப்படியாக யுக்தியின் மூலம் ஏன்னா நம்ம என்ன பண்ணோம்? யுக்தியின் மூலியமாக என்ன பண்ணோம்? ஜீவனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கறத யுக்தியை வச்சு அவஸ்தாத்ரய சாட்சி இந்த சரீரத்திலிருந்து வேறுபட்டது அப்படிங்கறதெல்லாம் டெக்னிக்கலா யூஸ் பண்ணி பரா பராத்மனக பரமாத்மா ஜீவாத்மா பர அபரா அந்த இடத்துல பிரிக்கும் போது பர அபரான்னு வரும். பரமாத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் ஏகதா ஐக்கியம். ஏவம் யுக்தியான இப்படியாக யுக்தியின் மூலம் பரா பராத்மனக பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவிற்கும் ஏகதா ஐக்கியம் சம்பாவிதா ஏற்பட்டது. சா ஏகதா அந்த அது ஐக்கியம், அந்த மகா வாக்கிய ஐக்கியம் எது? தத்துவமசி முதலான வாக்கியங்கள் மூலியமாக சா ஏகதா அந்த ஐக்கியம். ஏகதான இந்த இடத்துல ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படி அடையப்பட்டது? தத்துவமசியாதி வாக்கியம். ஆதி பதம் போட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு உபனிஷத்து எடுத்து சாந்தோக்கு உபனிஷத்து இருக்கிற சாமவேதத்தில் இருக்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்ம தத்துவமசின்னு பண்ணோம். அதைத்தான் சொல்றாங்க. அது ஐக்கியம் மகா வாக்கியம் எனது தத்துவமசி வாக்கியம் முதலான வாக்கியங்களின் மூலமாக வாக்கியைஹி தத்துவமசி முதலான வாக்கியங்களால் அந்த வாக்கியத்தை எப்படி நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும்? பாகத்யாகேன விட்டும் விடாத லட்சணத்தின் மூலியமாக. பாக தியாகம் விட்டும் விடாத தமிழ்ல பாகத்யாக லட்சணம் வாக்கியங்கள் மூலியமாக லட்சியத்தே அடையப்பட்டது, ஐக்கியம் அடையப்பட்டது. பாகத்யாகேன அந்த விட்டும் விடாத லட்சியத்தை லட்சியமுகமாக அடையப்பட்டது. எது? ஐக்கியம். எது ரெண்டுக்கும்? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஐக்கியம். எப்படி? யுக்தியா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள முதல்ல வேறுபாட்டை எல்லாம் பார்த்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சொரூபம்னா என்னன்னு பார்த்து அந்த சொரூபத்தின் மூலியமாகத்தான் எந்த இடத்துல என்ன நம்ம பண்றோம்? ஐக்கியம். அதுக்கு என்ன வாக்கியங்கள் உபயோகமா? நம்ம எதை யூஸ் பண்ணோம்? எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம்? தத்துவமசிங்கிற வாக்கியம். அது என்னது பேரு? மகா வாக்கியம். அது ஒண்ணுதான் மகா வாக்கியமா? நோ, ஒவ்வொரு வேதத்திலும் மகா வாக்கியங்கள் நிறைய இருக்கு. தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை நாம இப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி சொரூபத்தின் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் நம்ம சமன்படுத்த முடியும். நான் இறைவனாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த சரீர ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இறைவனாக இருக்க முடியாது. இந்த சரீர ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்றுட்டு நான் இந்த சரீரம் இறைவனாக முடியாது.
அப்படின்னு நினைக்கிற வரைக்கும், என்னுடைய சொரூப ஸ்டாண்ட் பாயிண்ட்ல போய் நான் நிற்கும் போது நான் யார் அப்படின்னா சத்தியமாகவும் இருப்பாகவும் ஞானமாகவும் இருக்கிற அந்த ஞான சொரூபம் நான் புரிஞ்சுக்கும் போது ஈஸ்வரரும் அதே சொரூபம். ஆனா அவருடைய உபாதி, இப்ப எனக்கு எங்கிட்ட இருக்கிற உபாதி என்ன? சரீரம். ஜீவனுக்கு உண்டான உபாதி என்னது? சரீரம். ஈஸ்வரனுக்கு உண்டான உபாதி மாயை. அந்த உபாதியில் என்ன இருக்கு? பேதம் இருக்கு. சொரூபத்தில் என்ன கிடையாது? பேதம் கிடையாது. ஆனா உபாதியில் பேதம் இருக்கிறது. ஈஸ்வரன் இருக்கிற உபாதி மாயை இல்லையா? ஜீவனிடம் இருக்கிற உபாதி சரீரம். அங்க உபாதியில் தான் வேறுபாடே தவிர சொரூபத்தில் வேறுபாடு என்பது கிடையாது. உபாதின் என்ன? எந்த ஒன்று தன்னுடைய குணத்தை அருகில் இருக்கிற ஒன்றின் மேல் ஏற்றி வைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதி. இப்ப நம்ம இந்த சரீரம்ங்கிறது எப்படி உபாதின் பெயர் பெற்றது? சரீரம் தன்னுடைய குணமான அல்பஜ்ஞக அல்ப புத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருச்சு? பக்கத்தில் இருக்கிற ஆத்மாவின் மேல் ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வைப்பதால் சரீரம் என்னாச்சு? நமக்கு உபாதி. அதை போல ஈஸ்வரனிடம் இருக்கிற உபாதி என்னது? மாயை. ஏன்னா மாயை தான் பரிணாமம். இந்த உலகமாக ஜெகத்காரணம் யாருதான்? மாயை. ஆனா அவ அந்த அந்த உபாதியத்தை என்ன பண்ணிச்சு? ஈஸ்வரன் மேல் அந்த குணத்தை ஏற்றி வைத்து விட்டது. ஈஸ்வரன் என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம், அவ்வளவுதான் பிரம்மம். ஆனா மாயை உபாதினாலதான் அவருக்கு என்ன கிடைக்குது? ஜெகத்காரணமாகிறார். அவர் வெறும் சத்தியம் ஞானம் அனந்தம் உலகத்தை படைப்பதில்லை. மாயினுடைய குணம் என்ன ஆகுது? உபாதி. மாயை தன்னுடைய குணத்தை ஈஸ்வரன் மேல் ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வைப்பதனாலதான் அவர் என்னவாகிறாரு? ஈஸ்வரன் ஜெகத்காரணம், சர்வக்ஞக, சர்வவித்து. இந்த குணங்கள்லாம் எப்படி ஈஸ்வரனுக்கு வந்தது? பிகாஸ் ஆஃப் மாயா. மாயோட குணம் தான் என்னது? சர்வவித்து. ஏன்னா அவதான் ஒன்னொன்னா மாறி இருக்கிறார். அவதான் சர்வவித்து சர்வக்ஞக, எல்லாத்தையும் படைத்தவள் மாயா. பரிணாமமாகி படைத்தவள் மாயா. ஆனா இண்டிவிஜுவலா அவனால எதுவும் செய்ய முடியாது. பட் அது மாறி இருப்பவள் யாரு? மாற வச்சது யாரு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம மாற வச்சது. மாறினது யாரு? மாயா. அப்ப அவதான் யாருங்க? உபாதி. ஏன்? தன்னுடைய குணம் என்னது? உலகத்தை படைத்தல் காத்தல் எல்லாம் மாயினுடைய குணம். அதை அவ என்ன பண்ணிட்டா? ஈஸ்வரன் மேல் ஏற்றி வைப்பதை போல் ஏற்றி வைப்பதால் அங்க மாயங்கிறது உபாதி. சோ உபாதியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் வித்தியாசம். சொரூபத்தில் வேறுபாடு என்பது கிடையாது. இதத்தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். எதுல? ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உபாதியில் வேறுபாடு உண்டு. உபாதிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இந்த சரீரம் சரீரம் தான், அல்பக்ஞக அல்ப புத்தி தான், சம்சாரி தான், பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு உட்பட்டது தான். இந்த சரீரங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வேறுபாடு தான். அதே மாதிரி அங்க ஈஸ்வரன் எடுத்தீங்கன்னா அங்க உபாதி என்னது? மாயை, ஜெகத்காரணம், உலகத்தை படைப்பவள். நான் இறைவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இறைவன் உலகத்தை படைக்கிறார், ஜீவன் படைக்க முடியுமாங்க? எப்படிங்க நீங்க சமன்படுத்துறீங்க? உபாதியில வேறுபாடு உண்டு. ஈஸ்வருடைய உபாதி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார்? உலகத்தை படைக்கிறார். என்னோட உபாதியை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண முடியும்? சோகம்தான் பட முடியும். சோ உபாதி வேறு, அங்க நம்ம சமன்படுத்த முடியாது. உபாதியில் வேறுபாடு உண்டு. அப்ப அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இறைவனை நம்மளோட என்ன பண்ண முடியாது? கம்பேர் பண்ண முடியாது. வேறுதான். அதனாலதான் ஞானியை அடைஞ்சாலும் இந்த சரீரத்திலிருந்து இறை வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏன்னா நான் இறைவனாகவே இருக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானி ஏன் வழிபாடு செய்கிறார்? ஏன் வழிபடணும்? நான் இறைவன் ஒண்ணு, நீங்க கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், என்னை கும்பிடுங்க சொல்ற ஆளுகள் இருக்காங்க. தவறு. இறைவன் அறிஞ்சதுக்கு அப்புறம் ஞானி என்ன பண்றாரு? இறை வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காரு. யோசனை பண்ணி பாருங்க, ஏன் பண்ணணும்? அவருக்கு நல்லா தெரியும். சொரூப லெவலில் இறைவனும் நானும் ஒண்ணு. உபாதி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இந்த உபாதியில ஒரு குறை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனிடம் பெற்ற நம்ம இந்த உபாதியில ஒரு நோய் வருது, அல்லது இந்த உபாதியில ஒரு குறை, கண்ணுக்கு ஒரு குறை வந்துருச்சு அப்படின்னா எங்கதான் கண்ணு குறை? சூரியனிடம் கேட்டுதான் நம்ம இந்த கண் குறையை நீத்திக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்றார்? அவரும் வழிபாடு செய்கிறார். ஆனா அவருக்கு என்ன ஞானம் இருக்கும்? சொரூபத்தில் நான் இறைவனாகவே இருக்கிறேன். உபாதி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் வேறதான், இறைவன் வேறதான். we cannot compare this. இந்த சரீரத்தோட கொண்டு இறைவனோட சரீரத்தை என்ன பண்ண முடியாது? ஈஸ்வரனையும் இந்த சரீரத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னது? தத்துவமஸ்யாதி வாக்கியங்கள் மூலியமாக இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாகத்யாக லட்சணம் எதெல்லாம் விட்டுறணும்? இந்த உபாதியை கம்ப்ளீட்டா விட்டுறணும். எது? ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு சமன்பாடை கொண்டு வரணும்னா
எதையெல்லாம் விடணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எதை விடக்கூடாது, எந்த இடத்துல ரெண்டு பேரும் சமம், எந்த இடத்துல வேறுபாடோ அதை பிரித்து அறிதல் தான் என்னது, இதுக்கு பேரு தாங்க விவேகம். இதன் மூலியமாக அவர் என்ன சொல்றாரு, நமக்கு வித்யாரண்ய முனி பிரித்து காமிக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது 44. டைம் ஆயிடுச்சா? ஜகதோ யதுபாதானம் மாயாமாதாய தாமசீம் நிமித்தம் சுத்த சத்வாம் தாமுச்யதே பிரம்ம தத்கிரா. இதனுடைய விளக்கத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.